ஓம் சாந்தி. 3/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சிவபகவான் பிரம்மா உடல்ல அவதரித்து நமக்கு முரளி சொல்றாங்க. ஆசிரியராகி படிப்பிக்க வந்திருக்கிறாரு. நம்மலாம் இறை மாணவர்கள். பகவானிடமிருந்து இப்போ அவருடைய இனிமையான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, இந்த துக்க தாமத்தை உயிருடன் இருந்து கொண்டே விவாகரத்து செய்து விடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ ரொம்ப இந்த துக்கமா இருக்கு இல்லையா, இந்த கலியுகம் இறுதி, இது ரொம்ப துக்கமா இருக்கு. அதனால இங்க உயிரோட இருந்துகிட்டே என்ன பண்ணிடுங்க, மறந்துடுங்க, புத்தி மூலமா எல்லாத்தையும் மறந்துடுங்க, டைவர்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. விவாகரத்து செய்து விடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஏனெனில் நீங்கள் சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். ஏன்னா நம்ம இப்போ இந்த துக்கதாமத்தை விட்டு சுகதாமத்துக்கு போக போறோம், சொர்க்கத்துக்கு போக போறோம். அப்புறம் எதுக்கு இதை நினைவு செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. கேள்வி: குழந்தைகளை தந்தை எந்த ஒரு சிறிய முயற்சியை செய்ய சொல்கிறார்? பாபா ஒரு சின்ன முயற்சி செய்ய சொல்றாரு. என்னன்னா பதில்: பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, காமம் மிகப்பெரிய எதிரியாகும். பாபா சொல்றாரு, காமம் மிகப்பெரிய எதிரி, இதன் மீது வெற்றி அடையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது காமத்தை வென்றவர்கள் தான் உலகை வெல்ல முடியும். அதனால காமத்தின் மீது வெற்றி அடையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சிறிய முயற்சியை மட்டுமே செய்ய சொல்கின்றேன் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு பாருங்க, சிறிய முயற்சி அதை செய்ய சொல்றாரு. நீங்கள் சம்பூர்ண பாவனமாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க இப்போ சம்பூர்ணமா தூய்மை ஆகணும், சமான் ஆகணும். அப்பதான் பாபா கூடயே போக முடியும். அதனால இந்த முயற்சியை செய்ய சொல்றாரு. பதித்ததிலிருந்து பாவனம் என்றால் பாரஸ் ஆவதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகிறதுனா பாரஸ் ஆகிறது. பாரஸ்னா இரும்பை தங்கமாக்கும் ஒரு விசேஷ கல்னு சொல்லி பாபா சொல்றாரு. அது எறும்பெல்லாம் என்ன ஆக்கிக்கணும்னா தங்கமாக்கிறோம் அந்த பாரஸ்ன்ற கல். அந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி மாறிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாரஸ் ஆகக்கூடியவர்கள் கற்களாக ஆகவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. யாரெல்லாம் பாரஸ் ஆயிட்டாங்களோ, தங்க கல் மாதிரி ஆயிட்டாங்களோ, அவங்கெல்லாம் திரும்ப கல் மாதிரி ஆகவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாக நீங்கள் இப்போது மலர்களாக ஆகின்ற பொழுது தந்தை உங்களை கண்களில் உட்கார வைத்து கூடவே அழைத்து செல்வார் சொல்லி பாபா சொல்றாரு பாருங்க. இப்ப நம்ம திரும்ப இப்போ மலர்களா ஆயிட்டோம்னா பாபா நம்மளை கண்ணுல உட்கார வச்சு கூட்டு போகிறாராம் சொல்றாரு பாபா. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பாபா டெய்லி சொல்றாரு, ஆத்மாக்களுடைய தந்தை புரிய வைக்கிறாரு. நாம் பிராமணர்கள் தான் தேவதைகளாக ஆவோம் என்பதை குழந்தைகள் கண்டிப்பாக புரிந்திருக்கின்றனர். நமக்கு தெரியும் இல்லையா, பிராமணரா ஆனாதான் நம்மளால தேவதைகளா ஆக முடியும். நம்ம கடவுளுடைய குழந்தைகளா இப்போ ஆயிருக்கிறோம். அவருடைய முரளி கேட்குறோம், அவருடைய வழிபடி நடக்கிறதுனாலதான் நம்மளால தேவதையா ஆக முடியும்ட்டு நம்ம புரிஞ்சிருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கின்றது அல்லவா சொல்லி பாபா கேட்கிறாரு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆசிரியர் யாருக்கு படிப்பு கற்பிக்கின்றாரோ அவர் கண்டிப்பாக தனக்கு சமமாக ஆக்கி விடுவார் சொல்லி பாபா சொல்றாரு. ஆசிரியர் எப்படி, இப்போ கடவுளே ஆசிரியரா வந்திருக்கிறாரு. அவர் படிப்பு கற்பிக்கிறாருன்னா கண்டிப்பா அவருக்கு சமமா ஆக்கிடுவார் சொல்லி பாபா சொல்றாரு. இது நம்பிக்கைக்கான விஷயமாகும். கடவுளுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்குது. அவர் சொல்றாரு நம்பிக்கைக்கான விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. கல்பத்திற்கும் தந்தை புரிய வைக்கின்றார். இப்ப கல்பமாவும் பாபா இதேதான் நமக்கு புரிய வைக்கிறாரு. நரகவாசிகளாகிய நம்மை சொர்க்கவாசிகளாக ஆக்குகின்றார். பாபா பாருங்க, சாதாரண மனித நிலையில இருந்த நம்மள தேவதைகளா ஆக்குறாரு. நரகவாசியா இருந்தோம் நம்மளும், பழைய மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் நம்மள செலக்ட் பண்ணி பாபா மாத்துறாரு, சொர்க்கவாசியா ஆக்குகின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. முழு உலகில் உள்ளவர்களையும் உருவாக்கக்கூடியவர் யாராவது ஒருவர் இருப்பார் அல்லவா சொல்லி பாபா கேட்கிறாரு. இப்போ முழு உலகில் உள்ளவர்களையும் மாற்றக்கூடியவங்க கண்டிப்பாக ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை சொர்க்கவாசிகளாக ஆக்குகின்றார். இப்போ கடவுளே வந்துட்டாரு, சொர்க்கவாசியா நம்மளெல்லாம் ஆக்குறாரு சொல்லி பாபா சொல்றாரு. ராவணன் நரகவாசிகளாக ஆக்குகின்றான். ஆனா இந்த 5 விகாரங்கள் மாயை, அது கண்ணுக்கு தெரியாது, அது என்ன பண்ணுது நம்மளனா நரகவாசிகளா ஆக்குகின்றான்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நேரத்தில் ராவண ராஜ்யமாக இருக்கின்றது. இப்ப முழு உலகமுமே அந்த 5 விகாரங்களுக்கு வசப்பட்டு இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் ராமராஜ்யமாகும், ஆனா சொர்க்கத்துல ராமருடைய ராஜ்யம், அங்க தூய்மையான உலகம், எல்லாருமே தேவதைகளா இருப்பாங்க, ராமருடைய ராஜ்யமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் இருக்கின்றார் எனில் ராவண ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவரும் நிச்சயமாக இருப்பார் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தை சிவத்தந்தை அவர் இருக்கிறாரு அப்படின்னா அவரு கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அவரும் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாருன்னா கண்டிப்பா அந்த ராவண ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவரும் இருக்கிறாரு, நிச்சயமா இருப்பாரு. அதான் அந்த 5 விகாரங்கள், அதுவும் கண்ணுக்கு தெரியாது. 5 விகாரங்கள் தான் நம்மளை இந்த மாதிரி
ராவண ராஜ்யத்துக்கு வர வச்சிருச்சு சொல்லி பாபா சொல்றாரு. ராமர் என்று பகவானை கூறப்படுகின்றது. ராமர்னு நம்ம யாரை சொல்றோம்னா இங்க அந்த திரேதாயுக ராமர் கிடையாது. அந்த நம்ம ராமாயணத்துல கூட சீதை சீதையோடைய கணவர் காட்டுவாங்க இல்லையா, வில் அம்பு வச்சிருப்பார்ல, அந்த ராமர் கிடையாது. இங்க ராமர் நம்ம சொல்றது சிவ பகவான் தான். நம்மலாம் வந்து சீதைகள். ராமர் என்று சிவபகவானை தான் கூறப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. பகவான் புது உலகை ஸ்தாபனை செய்கின்றார். இப்ப ராமர் ஆகிய பகவான் வந்துட்டாரு, வந்து நம்மளுடைய புது உலக ஸ்தாபனை செய்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. ஞானம் என்பது மிகவும் எளிது. பாபா சொல்றாரு இந்த ஞானம் ரொம்ப ஈஸி தான். ஆத்மா பரமாத்மா அவ்வளவுதான். அதை புரிய வச்சாலே ஃபுல் சிருஷ்டி சக்கரத்தோடைய ஞானம் எல்லாமே நமக்கு தானாவே புரிஞ்சிடும். அதை மட்டும் ஒத்துக்கிட்டாங்கன்னா போதும், தானாவே எல்லாத்தையும் ஒத்துக்குவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஞானம் என்பது மிகவும் எளிது, எதுவும் பெரிய விஷயம் அல்ல சொல்லி பாபா சொல்றாரு. பெரிய விஷயம்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் கல்புத்தியாக இருக்கின்ற காரணத்தினால் தங்க புத்தியாக ஆவது அசம்பவம் என்று நினைக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. ஞானம் ஈஸி தான், ஆனா கல்புத்தியா இருக்கிறதுனால நம்மளால எப்படி இந்த மாதிரி மாற முடியுமான்றது அவங்களுக்கு அசம்பவமா நினைக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தங்க புத்தியா ஆவது அசம்பவம். எப்படி நடக்க முடியும், எப்படி மாற முடியும்? இவ்வளோ ஜென்மமா நம்ம இந்த மாதிரி ஒரு பழக்கத்துல இருந்திருக்கிறோம், தேக அபிமானத்திலே வளர்ந்துருக்கிறோம், திடீர்னு எப்படி மாற முடியும்? இதெல்லாம் சாத்தியமா? அசம்பவம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசிகளாக ஆவதில் அதிக முயற்சி தேவைப்படுகின்றது. பாபா சொல்றாரு நம்ம 63 ஜென்மங்களா அந்த நரகவாசியா தான் இருந்தோம் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அப்படியே 5 விகாரத்துக்கு வசப்பட்டிருந்தனால சொர்க்கவாசி ஆகிறதுக்கு கொஞ்சம் அதிக முயற்சி தான் தேவைப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. ஏனெனில் மாயின் பிரபாவம் இருக்கின்றது. ஏன்னா நம்ம மாறிக்கிட்டே வரும்போது மாயாவும் அதோடைய பிரபாவத்தை காட்டுது சொல்லி பாபா சொல்றாரு. மாயா 5 விகாரங்களுடைய பிரபாவமும் இருக்குது இல்லையா, அதுல இருந்து வெளியே வர கஷ்டமா இருக்குது. அதான் பாபா சொல்றாரு. எவ்வளவு பெரிய பெரிய கட்டிடங்கள் 50 மாடி 100 மாடிகளை உருவாக்குகின்றனர். இங்க பாருங்க எவ்வளவு மாடிகள்லாம் உருவாக்குறாங்க இல்லையா. வெளிநாட்டுல எல்லாம் கூட 50 மாடி 100 மாடி கட்டிடங்கள்லாம் உருவாக்குறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்தில் எவ்வளவு மாடிகள் இருக்காது. பாபா இப்ப சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. சொர்க்கத்துல இந்த மாதிரி மாடி மேல மாடி எல்லாம் இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்தில் இவ்வளவு மாடிகள் இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. இன்றைய நாட்களில் இங்குதான் இவ்வாறு உருவாக்கி கொண்டு இருக்கின்றனர். பாபா சொல்றாரு இப்போ கலியுகத்துலதான் இந்த மாதிரி மாடி 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 மேல மாடிகள்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால வசிக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால மாடி மேல மாடி உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் இங்கு உருவாக்கும் கட்டிடங்கள் போன்று அங்கு இருக்காது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்துல பாப்புலேஷனே கம்மியா தான் இருக்கும். ஆரம்பத்துல 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்ப அங்க வந்து கட்டிடங்கள் மேல கட்டிடங்கள் உருவாக்குறதுக்கு தேவையே இருக்காதுன்ட்டு உங்களுக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை சுயம் புரிய வைக்கின்றார். அப்ப பாபாவே வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. முழு உலகிலேயே மிகப்பெரிய மரம் இருப்பதால் அங்கு மாடிகள் போன்றவை உருவாக்க வேண்டிய அவசியமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. முழு உலகிலேயே மிகப்பெரிய மரம் இருக்கிறதுனால அங்கெல்லாம் சொர்க்கத்துல நிறைய மாடிகள்லாம் உருவாக்க வேண்டிய அவசியமே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. அதிகமான நிலங்கள் இருக்கும், அங்கெல்லாம் நிறைய நிலங்கள் இருக்கும். இங்க நிலங்களே கிடையாது. இங்க பாருங்க நிலங்கள்லாம் அழிச்சிட்டு மாடி கட்டிட்டாங்க இல்லையா, வீடு எல்லாம் கட்டிட்டாங்க. ஆனா அங்க வந்து நிலங்கள் நிறைய இருக்கும். ஆகையால் நிலத்தின் விலை மிகவும் அதிகரித்து விட்டது. இங்க நிலங்களே இல்லாதனால நிலத்தின் விலை அதிகரித்து விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. அங்க நிலத்திற்கு விலையே கிடையாது. சொர்க்கத்துல நிலத்துக்கு விலையே கிடையாது சொல்லி சொல்றாரு. நகராட்சி வரிகளும் இருக்காது. அங்க பாருங்க சொர்க்கத்துக்கு போனா நமக்கு நகராட்சி வரி, இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. வரி, வீட்டு வரி இதெல்லாம் நீங்க கட்ட வேண்டிய அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. யாருக்கு எவ்வளவு நிலங்கள் தேவையோ எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க யாருனாலும் எவ்வளவு நாளும் எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு நிலங்கள்லாம் அங்க இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா என் நிலத்துல இங்க வந்துட்டீங்கன்னா காலை வெட்டிட்டு பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் அங்க கிடையாது. யாருன்னா எவ்வளவு நிலங்கள் இருந்தாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரே ஒரு தந்தையின் ஞானத்தின் மூலம் அங்கு உங்களுக்கு அனைத்து சுகங்களும் கிடைத்து விடுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க இங்க படிக்கிற இந்த கடவுளுடைய ஞானம், இந்த ஞானத்தின் மூலமா தான் உங்களுக்கு எல்லா சுகங்களுமே அங்க கிடைத்து விடுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் 100 மாடி கட்டிடங்கள் கட்டுகின்றார்கள் எனில் அதற்கு பணம் செலவாகின்றது அல்லவா. இங்க 100 மாடி கட்டுறாங்கலாம் கட்டணும்னா எவ்வளவு செலவாகும்? பாபா சொல்றாரு அங்க செலவே ஆகாது. சொர்க்கத்துல செலவே ஆகாது. அளவற்ற செல்வங்கள் இருக்கும் அங்க. நிறைய செல்வங்கள் இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. பணத்திற்கு மதிப்பே இருக்காது. இங்க பாருங்க பணத்திற்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது.
அங்க வந்து அந்த பணத்துக்கு மதிப்பே இருக்காது சொல்றாரு. எல்லாமே சாலைகள்ல கொட்டி கிடக்கும் தங்க வைர வைடூரியங்கள். அப்புறம் எங்க இருந்து நம்ம அதுக்கு மதிப்பு இருக்கும்? மதிப்பே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. அதிகமான செல்வம் இருந்தால் என்ன செய்வது? தங்கம், வைரம், முத்துக்களினால் மாளிகைகளை கட்டி விடுகின்றனர். அங்க அங்க வந்து தங்கம், வைரம், முத்துக்கள்னால தான் மாளிகைகளை கட்டுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு அறிவு கிடைத்திருக்கின்றது? இப்போ உங்களுக்கு எவ்வளவு அறிவு, முன்னாடி அறிவு இல்லாம இருந்தீங்களே, இப்ப உங்களுக்கு எவ்வளவு அறிவு கிடைத்திருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அறிவு மற்றும் அறிவற்று இருப்பதற்கான விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. சதோ புத்தி மற்றும் தமோ புத்தி ஆகும். அறிவான புத்தி உடையவங்க சதோ புத்தி உடையவங்கன்னு சொல்றாரு. அறிவற்று இருப்பது தமோ புத்தின்னு சொல்லி பாபா சொல்றாரு. சதோ பிரதானமானவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாகவும், தமோ குண புத்தி உடையவர்கள் நரகத்திற்கு எஜமானர்களாகவும் இருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. யாரெல்லாம் சதோ பிரதான புத்தி இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு எஜமானராக ஆகிறாங்க. இந்த தமோ குண புத்தி இங்க இருக்கிறவங்க, அவங்க வந்து இந்த சாதாரண விஷயங்கள்லாம் புத்தி ஒர்க் ஆகும் அவங்களுக்கு, அவங்க அந்த நரகத்துக்கு எஜமானரா இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது சொர்க்கம் கிடையாது. பாபா சொல்றாரு, இது ஒன்றும் சொர்க்கம் கிடையாது, இது கொடூரமான நரகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க எல்லாமே ஒரே வெயில் சுட்டெரிக்குது, அதிக வெயில், அதிக மழை, வெள்ளம், நிலநடுக்கம். இதுல பார்த்தாதுன்னா இந்த 5 விகாரங்களுடைய கொடுமை எல்லாம் நடக்குது இல்லையா? எல்லாமே பிரச்சனையா இருக்குது இந்த உலகத்துல. துக்கம் தான், துக்கமே துக்கமா இருக்குது. இப்ப இது கொடூரமான நரகம் சொல்லி பாபா சொல்றாரு. மிகவும் துக்கமானவர்களாக இருப்பதால் தான் பகவானை அழைக்கின்றனர். இங்க எல்லாருமே எது கடவுளை கூப்பிடுறாங்க? ரொம்ப துக்கமா இருக்கிறாங்க, அதனாலதான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு மறந்து விடுகின்றனர். அதுக்கப்புறம் கடவுளை ஏன் தான் கூப்பிட்டானே தெரியலன்ட்டு அவர் வந்துட்டாரு, ஆனா அதுக்கப்புறம் மறந்து போயிட்டாங்க. கடவுளை ஏன் கூப்பிட்டானே மறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு மறந்து விடுகின்றனர். ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று கருத்தரங்கம் போன்றவர்களை செய்து எவ்வளவோ தலையை உடைத்து கொள்ள வேண்டியிருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப முழு உலகத்திலயும் சண்டை சச்சரவு இருக்குது. ஒரு மதம் இன்னொரு மதம், ஒரு நாடு இன்னொரு நாடுன்னு இந்த மாதிரி எல்லாம் நிறைய சண்டை சச்சரவு. அப்ப ஒற்றுமை ஏற்படணும்ட்டு கருத்தரங்கெல்லாம் எவ்வளவு தலையை உடைத்து கொள்ள வேண்டியிருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவர்கள் தங்களுக்குள் ஒன்று சேர முடியாது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். பாபா சொல்றாரு, உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த உலகம் எப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வாழ முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த முழு மரமும் இற்று போய்விட்டது. பாபா சொல்றாரு, இந்த முழு சிருஷ்டி சக்கரத்தினுடைய மரம் வந்து இற்று போயிடுச்சு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு மீண்டும் புதியது உருவாகின்றது. இந்த மரம் அழிஞ்சு திரும்ப மீண்டும் ஒரு புதிய மரம், சிருஷ்டி சக்கரத்தினுடைய மரம் உருவாகுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கலியுகத்திலிருந்து சத்தியுகமாக எப்படி உருவாகின்றது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த கலியுகத்துல இருந்து எப்படி நம்ம சத்தியுகமா மாறுதுன்றத உங்களுக்கு தான் தெரியும். பாபா நம்ம டெய்லி முரளியில சொல்லி சொல்லி புரிய வச்சுறாரு. எப்படி எல்லாம் மாறப்போகுது, நம்மளுடைய ஸ்திதி தான் எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஞானத்தை தந்தை இப்போதுதான் உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இப்ப இந்த இந்த அறிவு, இந்த ஞானத்தை கடவுளே வந்து இப்ப நமக்கு புரிய வைக்கின்றார். சத்தியுக வாசியிலிருந்து பிறகு கலியுக வாசிகளாக ஆகின்றீர்கள். பிறகு நீங்கள் சங்கமயுக வாசியாகி சத்தியுக வாசிகளாக ஆகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றார். இது ஒரு சக்கரம் மாதிரி. நம்ம சத்தியுகத்துல இருந்து அப்படியே கடந்து வந்து கலியுக வாசி ஆயிட்டோம். திரும்ப மீண்டும் நம்ம சங்கமயுகவாசி ஆகி திரும்ப சத்தியுகவாசி ஆக போறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இத்தனை பேரும் சத்தியுகத்திற்கு செல்வீர்களா என்று கேட்கின்றனர். வெளி உலகத்தினர் நம்ம இந்த ஞானத்தை சொன்னோம்னா இவ்வளவு பேரும் சொர்க்கத்துக்கு போயிருவீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை, யார் சத்தியமான சத்யநாராயணன் கதையை கேட்கின்றார்களோ அவர்களே சொர்க்கத்திற்கு செல்வார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, யார் இந்த சத்தியமான கதையை கேட்கறாங்களோ நம்புறாங்களோ அவங்கதான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மற்ற மக்கள் அனைவரும் இவ்வளவு கோடி ஜனங்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே ஆத்மாக்கள். கடைசியா நேத்து சொன்னார்ல, எல்லாரையும் கணக்கு வழக்க முடிக்க வச்சு கூட்டு போயிடுவான்னு சொன்னார்ல, அந்த மாதிரி கூட்டிட்டு போய் சாந்தி தாமத்துல விட்டுருவாரு. மற்றவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. துக்க தாமமானது இருக்கவே இருக்காது. பாபா சொல்றாரு, இந்த துக்க தாமம் கடைசியா இருக்கவே இருக்காது, முடிஞ்சு போயிடும், துக்கம் எல்லாம் முடிஞ்சு போயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆக இந்த துக்க தாமத்தை உயிருடன் இருக்கின்ற பொழுதே விவாகரத்து செய்து விட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க இந்த துக்க தாமத்தில் தான் இருக்கிறீங்க, வேற வழி இல்ல, உங்களுடைய கர்ம கணக்குகள் முடிக்கிறதுக்காக இங்க இருக்கிறீங்க. ஆனா என்ன பண்ணுங்க, இப்ப நீங்க வாழ்ந்துகிட்டே உயிரோட இருந்துகிட்டே விவாகரத்து செய்யுங்க, டைவர்ஸ் பண்ணிடுங்க. எதுவுமே பார்க்காதீங்க, சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க மாட்டும் என் நினைவுல இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா, நானு, முரளி இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. துக்கதாமத்தை டைவர்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வாறு விவாகரத்து செய்வது என்ற யுக்தியை தந்தை கூறுகின்றார். இப்ப பாபா வந்து எப்படி விவாகரத்து செய்யறது, எப்படி டைவர்ஸ் பண்றது அப்படின்ட்டு யுக்தி நமக்கு சொல்றாரு. இந்த முழு உலகில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது, இப்போது மீண்டும் ஸ்தாபனை செய்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இந்த முழு உலகத்திலேயும் முதல்ல தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் தான் இருந்தது. இப்ப மீண்டும் இப்ப ஸ்தாபனை செய்வதற்காக
கடவுளே வந்துட்டாரு. பாபா சொல்றாரு, நாம் அந்த தந்தையிடமிருந்து உலக ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நீங்க எல்லாருமே அந்த உலக ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாடகப்படி மாற்றம் என்பது கண்டிப்பாக ஏற்பட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. கண்டிப்பா நாடக திட்டப்படி, டிராமா படி மாற்றம் ஏற்படும் சொல்லி சொல்றாரு. மாற்றம் ஒன்றே மாறாதது. எப்படி சத்தியுகத்துல இருந்து கலியுகமா மாறுச்சோ அது மாதிரி கலியுகத்துல இருந்து சத்தியுகமா கண்டிப்பா மாறும்ன்றாரு. மனநிலையே மாறும்போது இந்த மாற்றம் ஏற்படாதா சொல்லி பாபா கேக்குறாரு. இது பழைய உலகமாகும். பாபா சொல்றாரு, இது கண்டிப்பா பழைய உலகம் தான் இது. இதனை சத்தியுகம் என்று எப்படி கூற முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. இது எப்படி இருக்கு பாருங்க, ஒரே அழுக்கா இருக்கு, இதை போய் சொர்க்கம்னு எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. சத்தியுகம் எப்படி இருக்கும் என்று மனிதர்களுக்கு முற்றிலும் தெரியாது. சொர்க்கம்னா எப்படி இருக்கும்? இங்க இருக்கிற அந்த 7 அதிசயங்கள்லாம் பார்த்து அதிசயப்படுறாங்களே, அதோட உலக அதிசயமே சொர்க்கம்தான். அது கடவுளே உருவாக்கானது. அதை மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் அதிகமாக பக்தி செய்திருக்கின்றார்களோ அவர்களே இந்த ஞானம் அடைவதற்கு தகுதியானவர்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். பாபா சொல்றார் பாருங்க, பக்தி செஞ்சு செஞ்சு யார் 63 பிறகுல பக்தி செஞ்சாங்களோ, அதிகமா பக்தி யார் செஞ்சாங்களோ அவங்க தான் இந்த ஞானம் அடைவதற்கே தகுதியானவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய பேர் கேக்குறாங்கல்ல, நீங்க ஏன் பக்தி செய்ய மாட்டீங்கன்ட்டு. சொல்லுங்க, நாங்க தான் அதிகமா பக்தி செஞ்சவங்க, எங்களை தான் பகவான் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதிக பக்தியின் பலனாதான் எங்களுக்கு கடவுளே கிடைச்சிட்டாருன்னு சொல்லி புரிய வைங்கன்னு சொல்றாரு பாபா. அவர்களுக்கே புரிய வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. மற்றபடி யார் இந்த குலத்தை சார்ந்தவர்களாக இல்லையோ அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த தேவி தேவதா தர்மத்தை குலத்தை சார்ந்தவங்களா இல்லாதவங்க நீங்க என்னதான் புரிய வச்சாலும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு ஏன் நேரத்தை வீணாக்க வேண்டும்? பாபா சொல்றாரு, அப்புறம் ஏன் போய் மண்டையை உடச்சுக்கிறீங்க? அவங்கள்ட்ட போய் ஞானத்தை சொல்லி சொல்லி டென்ஷன் ஆகுறீங்க. நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே கூட சில பேர் இந்த ஞானத்தை கேட்க மாட்டாங்க. அப்ப அவங்க நம்மளோட தர்மத்துல வரலன்னு தான் அர்த்தம். நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம கூட இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதை சொல்லலாம்னு ட்ரை பண்ணுவோம். ஆனாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதை பாபா சொல்றாரு, ஏன் நேரத்தை வீணாக்க வேண்டும் சொல்லி பாபா கேட்கிறாரு. நமது வம்சத்தை சார்ந்தவர்களாக இல்லையெனில் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களா இருந்தாதான் எல்லாத்தையும் ஏத்துக்குவாங்க. மற்ற வம்சத்தை சார்ந்தவர்களா இருக்கிறாங்கன்னா அவங்க எதையுமே ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா யார் என்பதை நான் புரிந்து கொள்ள விரும்பவில்லை என்று கூறிவிடுகின்றனர். சில பேர் பாத்தீங்கன்னா ஞானத்தை சொன்னாலே அப்படியே முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம்னு சொல்றாரு பாபா. ஆக அப்படிப்பட்டவர்களிடத்தில் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. திரும்ப திரும்ப ஏன் அவங்கள்ட்டே போய் ஞானத்தெல்லாம் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க சொல்லி பாபா சொல்றாரு. பாபா புரிய வைத்திருக்கின்றார். மேலே பகவானின் மகா வாக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இப்ப பாபா சொல்றாரு, மேலே பகவானின் மகா வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது. நான் வருவதே கல்பத்தின் புருஷோத்தம சங்கம யுகத்தில் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா வர்றதே கல்பமா புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் வராது. சாதாரண மனித உடலில் தான் வருகின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது கீதையில கூட ஏதி இருக்குது, பரக்காய பிரவேசம் செய்கின்றேன்னு சொல்லி. ஒரு வயோதிக உடல் பரக்காய பிரவேசம் செய்கின்றேன்ட்டு கூட அந்த ஒரு வார்த்தைகள் இருக்குது. சரியா புரிஞ்சுக்கல யாருமே. பரக்காயனா பிற உடலில், காயம்னா உடல், பிறருடைய உடல்ல நான் வரேன்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்ப எல்லாமே கரெக்ட் தான். சாதாரண மனித உடலில் வருகின்றேன்னு சொல்லி பாபா எழுதியிருக்காரு. யார் தனது பிறப்புகளை பற்றி அறிந்திருக்கவில்லையோ நான் கூறுகின்றேன். பாபா சொல்றாரு, யார் அவருடைய பிறப்பை பத்தி அறியலையோ அவர் உடல்ல தான் நான் அவதரிக்கிறேன், அவதரிச்சு உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முழு 5000 ஆண்டிற்கான நடிப்பு யாருக்கு இருக்கின்றது என்று நான் கூறுகின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த 5000 வருஷம் முழுவதுமா யாரெல்லாம் நடிப்பு நடிச்சாங்க இது எல்லாத்தையும் நான் சொல்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் முதல் நம்பரில் வந்தனரோ அவர்களது நடிப்பு தான் இருக்கும் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. முதல் நம்பர்ல யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கதான் 5000 வருஷமா நடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க 84 பிறவிகள் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தின் முதல் இளவரசர் என்ற மகிமை ஸ்ரீகிருஷ்ணருக்கு பாடுகின்றனர். பாபா சொல்றாரு, சொர்க்கத்தினுடைய இளவரசர் ஸ்ரீகிருஷ்ணர் தானே பாடுறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. அவரே 84 பிறப்புகள் எடுத்த பின்பு என்ன ஆகின்றார்? அதே கிருஷ்ணர் தான். அவர் மறுபிறவை எடுத்து 84 பிறப்பு எடுத்த பிறகு என்ன ஆகின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. முதல் பிச்சைக்காரரா ஆயிட்டாரு சொல்லி பாபா சொல்றாரு. கிருஷ்ணரே முதல் பிச்சைக்காரரா ஆயிட்டாருன்னு சொல்றாரு. தேக அபிமானத்துல பாபா சொல்றாரு, பிச்சைக்கார நிலையிலிருந்து இளவரசர், இப்போ பிச்சைக்கார நிலையிலிருந்து பெக்கர் டு பிரின்ஸ் எல்லாரையும் தான் சொல்றாரு பாபா. 108 கிருஷ்ணர்கள் அவங்க எல்லாருமே இப்போ பிச்சைக்கார நிலையிலிருந்து இளவரசர் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இளவரசர் ஆக போறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு மீண்டும் இளவரசர் நிலையிலிருந்து பிச்சைக்காரர், திரும்ப மீண்டும் இந்த சக்கரம் சுத்தும் போது சத்தியுகம் திரேதாயுகம் அப்படியே கடந்து திரும்ப மீண்டும் இளவரசர் நிலையிலிருந்து பிச்சைக்காரர் ஆயிடுறாங்க. இளவரசர்ல இருந்து பிச்சைக்காரராக
எப்படி ஆகின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு தந்தை வந்து சோழியிலிருந்து வைரம் போன்று ஆக்குகின்றார். அப்புறம் நம்ம அப்படியே கழுதை தேஞ்சு கட்டரம்பாய் இந்த மாதிரி ஆயிட்ட பிறகு பாபா வந்து நம்மளை சோழியிலிருந்து இப்ப வைரம் போன்று ஆக்குகின்றார். வைரம் போன்று இருக்கக்கூடியவரே பிறகு சோழி போன்று ஆகின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. யார் வைரம் மாதிரி இருந்தாங்களோ அவங்கதான் சோழி மாதிரி ஆயிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மறுபிறப்பு எடுக்கின்றனர் அல்லவா, ஏன் அது மாதிரி ஆகுறாங்க? பாபா சொல்றாரு, மறுபிறவி எடுத்து எடுத்து தன்னை யாருன்னே மறந்துட்டாங்க. அப்போ அப்படியே ஒரு பொருள் வந்து ஆரம்பத்துல நல்லா இருக்கு, அதுக்கப்புறமா அப்படியே இதாயிடுது இல்லையா, மாறி போயிடுது இல்லையா, அந்த மாதிரிதான் ஆத்மாவும். ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா சதோ பிரதானமா வருது, அப்புறம் சதோ ரஜோ தமோ நிலையே கடக்கறதுனால அந்த மாதிரி ஆயிடுது, மறுபிறவினால இந்த மாதிரி ஆயிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மிக அதிகமான பிறப்புகள் எடுப்பது யார் என்பது நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். மிக அதிகமான பிறப்புகள் சத்தியுகத்துல இருந்து யார் நடிச்சு வந்தாங்களோ, தேவி தேவதைகள் ஆரம்பத்துல இருந்து யார் நடிச்சு வந்தாங்களோ அவங்கதான் அதிகமா எடுக்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. முதலில் ஸ்ரீகிருஷ்ணரை தான் ஏற்றுக்கொள்வர். முதல்ல ஸ்ரீகிருஷ்ணர் தான் அதிக பிறவிகள் எடுத்திருக்கிறாரு. பாபா சொல்றாரு, அவரது ராஜ்யமும் இருக்கின்றது, ஸ்ரீகிருஷ்ணருடைய ராஜ்யமும் இருக்குது, மிக அதிக பிறப்பும் அவருடையதாக இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இது மிகவும் எளிமையான விஷயமாகும், இதெல்லாம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் மனிதர்கள் இந்த விஷயங்களில் கவனம் கொடுப்பதில்லை. ஆனா நம்ம போய் இந்த ஞானத்தெல்லாம் சொன்னோம்னா யாரும் அட்டென்ஷனோட கேட்க மாட்டாங்க, ஏதோ நம்ம கதை சொல்றோம்னு நினைச்சுக்குவாங்க. அதை பாபா சொல்றாரு, யாரும் இதுல கவனம் கொடுக்கறது இல்ல சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை புரிய வைக்கின்ற பொழுது அதிசயப்படுகின்றனர். நிறைய பேர் பாபா புரிய வைக்கும் போது அதிசயப்படுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முதலில் இருந்து கடைசி வரைக்கும் தந்தை மிக சரியாக புரிய வைக்கின்றார். இவ கடவுளே வந்துட்டாரு, நமக்கு 5000 வருஷத்தினுடைய கதையை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா மிக சரியா புரிய வைக்கிறாரு சொல்லி பாபா சொல்றாரு. முதலில் வைரம் போன்று, கடைசியில் சோழி போன்று, மீண்டும் வைரம் போன்று ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாவனம் ஆக வேண்டும், கண்டிப்பா தூய்மை ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதுல என்ன கஷ்டம் இருக்கின்றது? பாபா கேக்குறாரு பாருங்க, இதுல என்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு? நீங்க போன கல்பம் கூட இப்படிதான் ஆகி போனீங்க, தூய்மையற்ற நிலையில இருந்து தூய்மை ஆகிதான் போனீங்க, நீங்க தான் திரும்ப நடிச்சீங்க, வைரம் மாதிரி ஆனீங்க, இதுல ஏன் உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி பாபா கேக்குறாரு. பரலௌகிக தந்தை சட்டம் உருவாக்குகின்றார், காமம் மிகப்பெரிய எதிரின்னு சொல்லி சொல்றாரு. பரலோகிக்க தந்தை இப்ப வந்துட்டாரு, அவர் வந்து சொல்றாரு, லா லா பிறப்பிக்கின்றார். கண்டிப்பா வந்து காமத்தை விடணும், காமம் மிகப்பெரிய எதிரி, அது இருந்தா நீங்க என் கூட வர முடியாது. பாபா சொல்றாரு, காமம் மிகப்பெரிய எதிரி, நீங்கள் பதித்தமாக எப்படி ஆனீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க தூய்மையற்ற நிலைக்கு எப்படி போனீங்க? விகாரத்தில் செல்வதன் மூலம் தான் இப்படி ஆயிட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையால் தான் பதித்த பாவனை வாருங்கள் என்று அழைக்கின்றனர். அதனாலதான் இப்ப வந்து காந்தியடிகள் பாடினார் இல்லையா, ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம். ஏன் பாடினாரு? பதித்த பாவனர்னா பதித்தனா தூய்மையற்றார், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரை வாருங்கள் என்று அழைக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றார். ஏனெனில் தந்தை எப்பொழுதும் தங்க புத்தியுடன் இருக்கின்றார். ஏன் அவரை ராமன் சொல்றோம், பதித்த பாவனன் சொல்றோம்? ஏன்னா அவர் எப்பயுமே தங்க புத்தியோட தூய்மையுடையவரா இருக்கிறாரு. அவர் தூய்மையற்ற நிலைக்கு போறதில்ல, எப்பயுமே தூய்மையுடையவரா இருக்கிறாரு, ஃபாரஸ்டா இருக்கிறாரு. அப்ப அவரு கூட நம்ம சேரும்போது, அவர் கூப்பிடும்போது அவர் கூட சேரும்போது நம்மளும் அவரை மாதிரி மாறிடுவோம். பாபா சொல்றாரு, அவர் ஒருபோதும் கல்புத்தி உடையவராக ஆவதே கிடையாது. எப்பயுமே பாபா பிறப்பிறப்புல வந்து இந்த மாதிரி கல் புத்தி உடையவர்களா ஆகிறதே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. அவரது தொடர்பானது முதல் நம்பர் பிறப்பில் வரக்கூடியவரிடத்தில் ஏற்பட்டது. முத கடவுள் வந்து யார் கூட தொடர்பு ஏற்பட்டதுன்னா பிரம்மா பாபா கூட தான். முதல் நம்பர் பிறப்புல வரக்கூடியவர் அவர் தான், கிருஷ்ணரா அவர் தான் ஆகிறாரு. அவரு கூட தான் அந்த தொடர்பு ஏற்பட்டது, இவருடைய தொடர்பு ஏற்பட்டது சொல்லி பாபா சொல்றாரு. அதிக தேவதைகள் உள்ளனர், நிறைய தேவதைகள் இருக்கிறாங்க, 33 கோடி தேவதைகள்னு பாடப்பட்டிருக்குது இல்லையா, பக்தியில சாஸ்திரங்கள்ல கூட பாடப்பட்டிருக்கு, நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம். அதான் பாபா சொல்றாரு. ஆனால் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதே கிடையாது. ஆனா நம்ம இதெல்லாம் எது சொன்னாலும் மனுஷங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு புத்தி போட்டு ஓப்பனே ஆகல. நம்ம என்னதான் போய் சொல்லிட்டு இருந்தாலும் தேக உணர்வுல சொன்னா அவங்க புரியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்ம உணர்வுல நம்ம சொன்னவனாலும் நம்ம கிட்ட சக்தி இருந்தவனா ஒரு வேளை டச் ஆகலாம், ஆனா யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவங்களா இல்லையோ அவங்களுக்கு எதுவுமே புரியாது சொல்லி பாபா சொல்றாரு. கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டிற்கு முன்பு சொர்க்கம் இருந்ததாக கிறிஸ்தவர்கள் கூறுகின்றனர். கிறிஸ்துவ தர்மத்துல சொல்றாங்க, பைபிள்ல கூட இருக்கு, கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுக்கு முன்பு சொர்க்கம் இருந்ததா கிறிஸ்தவர்கள் தான் சொல்றாங்க சொல்லி பாபா சொல்றாரு. அது பின் நாட்களில் வந்ததால் அதற்கு சக்தி இருக்கின்றது. இந்த கிறிஸ்துவ தர்மம் இப்பதான் லாஸ்டா வந்த தர்மம் தான், அதனால அதுல அந்த தர்மத்துக்கு சக்தி இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரும் கற்றுக்கொள்வதற்காக அவர்களிடத்தில் செல்கின்றனர். எல்லாருமே இப்ப கிறிஸ்துவ தர்மத்துக்கு போறாங்க, அங்க நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அதனால போறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏனெனில் அவர்களிடத்தில் புத்துணர்வான புத்தி இருக்கின்றது. அவங்க லாஸ்டா வந்தவங்க இல்லையா, சதோ பிரதான புத்தி இருக்கும் அவங்களுக்கு,
ஃபர்ஸ்ட் அவங்க நடிக்க வர்றதுனால இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு புத்துணர்வான புத்தி இருக்கு. ஏன்னா உலகம் முழுதும் அவங்க தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு முன்னேற்றமும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அவங்களுக்கு முன்னேற்றம் கூட ஏற்பட்டுட்டு இருக்குது இல்லையா, அதனால எல்லாரும் அவங்கள்ட்ட போறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சதோ ரஜோ தமோவில் வருகின்றன அல்லவா, ஆனா எல்லாருமே இந்த சதோ ரஜோ தமோல வந்துடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்தையும் அயல்நாட்டிலிருந்து தான் கற்றுக்கொள்கின்றனர் என்பது உங்களுக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள், நிறைய அந்த கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குல்ல, எல்லாமே அந்த வெளிநாட்டுல இருந்து தான் கற்றுக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அவங்க சதோ புத்தியில இருக்கிறாங்க, அதனால புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து நிறைய பேர் கத்துக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் மாளிகைகள் உருவாக்குவதில் நேரம் அதிகம் தேவைப்படாது என்பது உங்களுக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல பாருங்களேன், மாளிகை எல்லாம் உருவாக்குறது ரொம்ப டைமே ஏற்படாதான், ரொம்ப ஈஸியா உருவாக்கிடலாம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒருவது புத்தியில் வந்தது பிறகு விருத்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. எண்ணம் உருவாக்கினீங்கன்னா உடனே அது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்னு சொல்றாரு. விருத்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒருத்தவங்க உருவாக்கிட்டா போதும், பிறர் பலர் உருவாக்கி விடுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. ஒருத்தவங்க அந்த மாளிகையை உருவாக்கிட்டாங்கன்னா அப்புறம் நிறைய பேர் மாளிகைகளை உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க சொல்லி பாபா சொல்றாரு. புத்தியில் வந்து விடுகின்றது அல்லவா, எல்லாருக்குமே அந்த புத்தியில இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு வந்துருது இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. உங்களிடத்தில் உயர்ந்த விஞ்ஞானத்தின் புத்தி இருக்கும். சொர்க்கத்துல உங்க இடத்துல விஞ்ஞானத்தினுடைய புத்தி இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. உடனடியாக மாளிகைகளை கட்டி விடுவீர்கள். அங்க போயிட்டு நீங்க எல்லாம் சீக்கிரமா மாளிகையை கட்டிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்கு கட்டிடம் அல்லது கோயில் கட்டுவதற்கு 12 மாதம் ஏற்படுகின்றது. ஆனா இங்க பாருங்க, நம்ம கட்டிடமோ இல்ல கோயிலோ கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 12 மாதம் ஆகிறது, ஒரு வருஷமாவது ஆயிடுது சொல்லி பாபா சொல்றாரு. அங்கு பொறியாளர்கள், இன்ஜினியர்கள் சொர்க்கத்துல மிகவும் புத்திசாலியாக இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதுதான் தங்க யுகமாகும். தங்க யுகத்துல எல்லாரும் எப்படி இருப்பாங்க? ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கல் போன்றவைகள் இருக்கவே இருக்காது. அங்க கல்லெல்லாம் இருக்காது. அங்க வெறுமே தங்கம், வைரம், வைடூரியங்கள் தான் இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள், நினைத்து கொண்டிருப்பீர்கள். நீங்க இப்ப உட்கார்ந்துருக்கீங்களே, எனக்கு முன்னாடி நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க சொல்லி பாபா கேட்கிறார். நான் இந்த சரீரத்தை விட்டு விடுவேன், பிறகு வீட்டுக்கு செல்வேன், அங்கிருந்து பிறகு சத்தியுகத்தில் யோக பலத்தினால் பிறப்பு எடுப்பேன், இப்படி எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாபா நினைக்க சொல்றாரு, இந்த சரீரம் நல்லா இல்ல, இந்த விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், அங்க இருந்து நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், யோக பலத்தினால அங்க நம்ம பிறப்பு எடுப்போம், இதெல்லாம் நீங்க நினைங்கன்னு சொல்றாரு. குழந்தைகளுக்கு ஏன் மகிழ்ச்சி ஏற்படுறதில்லை? பாபா சொல்றாரு, இதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு ஏன் மகிழ்ச்சியே ஏற்படுறதில்ல சொல்லி கேட்கிறாரு. ஏன் சிந்திப்பதில்லை, ஏன் இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறார். யார் மிகவும் சேவாதாரி குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும் சொல்லி பாபா சொல்றார். யார் சேவாதாரி குழந்தைகள், பாபாவுடைய சேவை செய்யறவங்க, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் சொல்லி பாபா சொல்றார். சட்ட படிப்பில் தேர்ச்சி அடைந்து விட்டால் நான் இது செய்வேன் இது செய்வேன் என்று சிந்தனை புத்தியில் ஓடும் அல்லவா. பாபா சொல்றாரு பாருங்க, அந்த சட்ட படிப்பு படிக்கிறாங்க இல்லையா, லாலாம் படிக்கிறாங்களா, அவங்களுக்கு படிச்சு முடிச்சுட்டா நான் இந்த மாதிரி ஆவேன், இங்க போவேன் அங்க போவேன், இதை செய்வேன் அதை செய்வேன், உலகத்தையே உலகத்தையே மாத்துவேன், இதை பண்ணுவேன்ட்டு எல்லாருக்கும் சிந்தனை ஓடுது இல்லையா. லா பேசுவேன், அதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணுவேன், சோசியல் சர்வீஸ் பண்ணுவேன், இப்படிலாம் நிறைய பேருக்கு புத்தியில சிந்தனை ஓடும். அந்த மாதிரி ஏன் உங்களுக்கு ஓட மாட்டேதுன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த படிப்பும் அந்த மாதிரி தானே, நான் இந்த சரீரத்தை விட்டுடுவேன், இப்படி போவேன் அப்படின்லாம் நீங்க ஏன் நினைச்சிக்க மாட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. நான் இந்த சரீரத்தை விட்டு விட்டு இவ்வாறு ஆகுவேன் என்பதை நீங்களும் புரிந்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நினைவின் மூலமாகவே உங்களது ஆயுள் அதிகரிக்கும். பாபா சொல்றாரு, இப்ப பாபாவை நினைக்கணும், பாபா நினைக்க நினைக்கதான் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப நம்ம கடவுளே நமக்கு அப்பாவா கிடைச்சிட்டாரு, அவருடைய குழந்தைகளா நம்ம இப்ப இருக்கிறோம். உண்மையிலே நம்ம அவரோட குழந்தைகள் தான். இப்பதான் அவரை தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளை காணாமல் போயிருந்த நம்மளை கண்டுபிடிச்சிருக்கிறாரு பாபா, தத்து எடுத்திருக்கிறாரு. இந்த கிரேட் மிகவும் உயர்ந்ததாகும், அதாவது இந்த கிரேடு மிகவும் உயர்ந்ததாகும் சொல்லி பாபா சொல்றாரு. முழு கல்பத்திலேயே நம்ம இந்த பிராமண பிறவி தான் மிகவும் உயர்ந்த பிறவி சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். நம்மளாம் யாருடைய ஃபேமிலி? காட்ஃபாதருடைய ஃபேமிலி, ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கு வேற எந்த சம்பந்தமுமே கிடையாது. நீங்க எந்த சம்பந்தமும், உங்களோட தொடர்பு எல்லாரோடையும் எப்படி இருக்கணும்? ஆத்மா ஆத்மா, சகோதரன் சகோதரன் பார்வைதான். நீங்க வேற சம்பந்தமே உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் கிடையாது. எல்லா சம்பந்தமும் உங்களுக்கு ஒரு உறவும் கடவுளோட மட்டும்தான். எல்லா உறவையும் அவரோட வச்சுக்குவாங்க. மத்தவங்கள பார்க்கும்போது சகோதரன் சகோதரன்ற பார்வையில பாருங்க, அவ்வளவுதான். அவங்களாம் சிவபாபாவுடைய குழந்தைகள் அப்படின்னு பாருங்க. அப்படி பார்த்தா எந்த பிரச்சனையுமே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. சகோதரன் சகோதரி என்பதுல இருந்து உயர்வாக ஆக்கி விட்டார் அல்லவா. இப்ப சகோதரன் சகோதரி என்று கூட பாபா உயர்வாக்கிட்டாரு. சகோதரன் சகோதரன் என்று நினையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. யாரை பார்த்தாலும்
இவங்க சிவபாபாவுடைய குழந்தை. அப்ப எனக்கு பிரதர், எனக்கு சகோதரன். அத பெண் பால் கூட வர வேணான்றாரு. எல்லாருமே எனக்கு சகோதரன் அப்படின்னு பாருங்க, சகோதர ஆத்மா இவங்க அப்படின்னு பாருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நினையுங்கள் சொல்லி சொல்றாரு. இந்த பயிற்சி அதிகமாக செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு இப்போவே இந்த பயிற்சி அதிகமா செய்யணும், இதுதான் கடைசியில் உங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி சொல்றாரு. எல்லா டெஸ்ட் பேப்பர்லயும் பாஸ் பண்றதுக்கான பயிற்சி இந்த பயிற்சி தான். நம்ம வந்து இந்த சகோதர பார்வை வைக்க வைக்க எல்லா டெஸ்ட் பேப்பர்லயும் பாஸ் பண்ணிடலாம். அந்த லௌகிக டெஸ்ட் பேப்பர், அலௌகிக டெஸ்ட் பேப்பர் ஈஸியா பாஸ் பண்ணணும்னா இந்த பயிற்சி அதிகமா செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சகோதரன் வசிக்கக்கூடிய இடம் எது? பாபா பாருங்க, இந்த சகோதரன், நம்மளுடைய சகோதர ஆத்மா எங்க வசிக்கிறாங்க? இந்த சிம்மாசனத்தில் அழிவற்ற ஆத்மா இருக்கின்றது. அந்த நெற்றி பூர்வத்துல சிம்மாசனத்துல அந்த அழிவற்ற ஆத்மா வசிக்கிறாங்க அப்படி பாருங்கன்றார் பாபா. அனைத்து ஆத்மாக்களுக்கும் இந்த சிம்மாசனம் மிக பெரியதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த ஆத்மாக்கள் பரந்தாமத்துல இருக்கிறத விட நெற்றி பூர்வத்துல இங்க வந்து அவங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அதுதான் மிக பெரியதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரையும் விட உங்களது சிம்மாசனம் மிக பெரியதாக இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாரை விட நீங்க இப்ப உட்கார்ந்துருக்கீங்களே இந்த உடல்ல நெற்றி பூர்வத்துல, அந்த சிம்மாசனம் மிக பெரியதாக இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றது. இப்ப பூர்வ மத்திய சிம்மாசனத்துல இந்த ஆத்மா உட்கார்ந்துருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. சிம்மாசனம் மாதிரி ஒண்ணு இமேஜின் பண்ணிக்கோங்க, அதுல நான் ஆத்மா உட்கார்ந்துருக்கிறேன், இந்த உடலை நான் இயக்குற சக்தி நான் அப்படின்னு நினைச்சுக்காங்கன்றாரு. புருக்குட்டியின் புருவமத்தி நடுவில் என்ன இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இது புத்தியினால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த புருவமத்தி நடுவுல ஆத்மா இருக்குது, இதை நீங்க புத்தியினால புரிஞ்சுக்கணும், அதுதான் நான் அப்படின்ற பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா முற்றிலும் சூட்சுமமானதாகும். ஆத்மா பாருங்க முற்றிலுமே சூட்சுமமானது, அதை கண்ணாலே பார்க்க முடியாது, அது யார் கண்ணுக்கும் தெரியாது. ஒரு உடலை விட்டு ஆத்மா எப்படி போகுதுன்னு தெரியாது, யாருக்குமே அது தெரியாது. ரொம்ப சூட்சுமமான விஷயம்னு சொல்லி பாபா சொல்றாரு. நட்சத்திரம் போன்ற இருக்கின்றது. உண்மையில ஆத்மா வானத்துல இருக்குல்ல நட்சத்திரம், அந்த மாதிரி செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி குட்டியா இருக்குது, ஆனா கண்ணுக்கு தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. நானும் பிந்துவாக இருக்கின்றேன் என்று தந்தையும் கூறுகின்றார். பாபா சொல்றாரு நானும் நட்சத்திரம் போலதான் இருக்கிறேன்னு சொல்லி, உங்களை மாதிரிதான் இருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் உங்களை விட பெரியதாகவோ இருக்கிறேன் கிடையாது, பெரிதாகவா இருக்கிறேன் கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. உங்களை விட பெரிதாவா நான் இருக்கிறேன், நான் சுப்ரீம் சொல்னா உடனே உங்களை விட நான் பெரிய ஆத்மா அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க, நானும் உங்களை மாதிரிதான் இருக்கிறேன், புள்ளியாதான் இருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாம் சிவபாபாவின் குழந்தைகள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இப்போ நம்ம கடவுளுடைய குழந்தைகள் என்று நம்ம புரிஞ்சிருக்கிறோம். பாபா சொல்றாரு இப்போது தந்தையிடமிருந்து ஆசை அடைய வேண்டும். இப்ப நம்ம பாபாட்ட இருந்து ஆசை அடையணும், அவரு அப்பான்னு நினைச்சாதான் ஆசை அடைய முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையால் தங்களை பாயி பாயி ஆத்மா சகோதரன் சகோதரன் என்று புரிந்து கொள்ளுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை உங்களுக்கு எதிரில் அமர்ந்து படிப்பிக்கின்றார், நாள் போக போக மேலும் கவர்ச்சி ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க படிச்சு படிச்சு நாள் ஆக ஆக என்ன ஆவீங்க, ஆத்மா ஜொலிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் உங்களை நோக்கி எல்லாரும் கவர்ச்சிக்கப்பட்டு வருவாங்க, கவர்ச்சி ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா குழந்தைகள் எல்லாருமே கவர்ச்சிகரமா மாறிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த விக்னங்களும் கூட நாடகப்படி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தடைகள்லாம் கூட நிறைய வருது இல்லையா, நம்ம பாபா குழந்தை ஆனவுடனே ஏகப்பட்ட தடைகள் வரும், வீட்டுல இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும். நம்ம ஊர்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, நம்ம ஒரு மாதிரி எல்லாத்தையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும், தடைகள் வரும், அதெல்லாம் நாடகப்படி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாங்க இப்போது தந்தை கூறுகின்றார் நீங்கள் பத்தித்தமாக ஆகக்கூடாது. பாபா சொல்றாரு இப்ப நீங்க தூய்மையற்ற ஆகக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. இது சட்டமாகும். பாபா இது வந்து ஒரு லாவாவே போடுறாரு, லவ் அண்ட் லா மாதிரி அன்பாவும் இருப்பாரு பாபா, சட்டமும் பிறப்பிப்பாரு நமக்கு. அதனால இப்ப பாபா சட்டம் போடுறாரு, நீங்க இந்த டைம்ல தூய்மை ஆகற்றவர்களா ஆகக்கூடாது, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்குது, நீங்க இப்ப பத்திதமா ஆகக்கூடாது. பாபா சொல்றாரு இப்போது அதிக தமோ பிரதானமாக ஆகியிருக்கின்றனர், இப்போ உலகமே ரொம்ப மோசமா இருக்கு, அதிக தமோ பிரதானமா போயிட்டு இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. விகாரம் இல்லாமல் இருக்கவே முடியாது, சாராயம் குடிக்காதீர்கள் என்று அரசாங்கம் கூறினாலும் சாராயம் குடிக்காமல் இருக்க முடியவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒஸ்ட் ஆயிடுச்சு உலகம். பிறகு அவர்களுக்கே சாராயம் குடிக்க செய்து இந்த இடத்தில் அணுகுண்டுடன் விழு என்று கட்டளை கொடுக்கப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அவங்க வந்து அந்த சாராயத்துக்கு நம்ம வந்து அடிக்ட் ஆகுறதுனால அவங்கள வந்து சாராயம் குடிக்க வச்சு அந்த அணுகுண்டோட போய் விழுன்னு சொல்லி கட்டளை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது பாருங்க, உயிரே போயிடுது, எவ்வளவு நஷ்டம் ஏற்படுது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் இங்க அமர்ந்து அமர்ந்து உலகிற்கே எஜமானர்களாக ஆகின்றீர்கள். நம்ம இங்க வந்து பாபாட்ட வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து ஞானம் கேட்டு கேட்டு
உலகிற்கே எஜமானரா ஆகிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் அங்கு அமர்ந்து அமர்ந்து முழு உலகையும் விநாசம் செய்வதற்காக அணுகுண்டை விடுகின்றனர், எப்படியெல்லாம் லஞ்சம் கொடுக்கின்றனர் சொல்லி பாபா பார்த்துட்டு சொல்றாரு. அவங்க அங்க அமர்ந்து அமர்ந்து தவறான காரியங்கள் செஞ்சு முழு உலகத்தையே விநாசம் செஞ்சுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, நீங்கள் இங்கு அமர்ந்து கொண்டே பாபாவை நினைவு செய்வதால் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஆகையால் எப்படியாவது தந்தையை கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? இப்ப உலகமே எப்படி இருக்கு, நம்ம என்ன செய்யணும்? டைவர்ஸ் பண்ணிடணும், உலகத்தை டைவர்ஸ் பண்ணிட்டு பாபாவை கண்டிப்பா நினைவு செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதில் ஹடயோகம் செய்ய அல்லது ஆசனம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இது நீங்க கைய காலெல்லாம் ஆட்டிட்டு ஏதோ அந்த ஆசனம் இந்த ஆசனம் விபாசனம் ஏதோ நிறைய ஆசனங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்க போட்டுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். அமைதியா உட்காந்து என்னை நினைவு பண்ணுங்க போதும்னு சொல்றாரு பாபா. பாபா எந்த கஷ்டமும் கொடுப்பது கிடையாது. பாபா சொல்றாரு, அவர் எந்த கஷ்டமும் நமக்கு கொடுக்குறாரா? தலைகீழ நில்லுங்க, அஷ்டாங்க யோகம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றாரா பாபா? இல்லைன்னா உட்காந்து விரதம் இருங்க, தண்ணி குடிக்காதீங்க, தண்ணி கூட குடிக்காதீங்கன்னு சொல்றாரா? எதுவுமே பாபா சொல்றது கிடையாது. எல்லாம் சாப்பிடுங்க, ஜாலியா இருங்க, நீங்க நடங்க, படுங்க, தூங்குங்க, என்ன பண்ணாலும் என்ன மட்டும் கொஞ்சம் நினைவு பண்ணுங்கன்னு தானே சொல்றாரு. வேற ஏதாவது சொல்றாரா? பாபா எந்த கஷ்டமுமே கொடுப்பது கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி வேண்டுமென்றாலும் அமருங்கள், ஆனால் நான் மிகவும் பிரியமான குழந்தை என்பதை மட்டும் நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், இதுக்கு மேல ஒரு கடவுள் என்ன சொல்ல முடியும்? எப்படி வேணும்னாலும் உட்காந்துக்காங்க, ஆனா நான் கடவுளுடைய பிரியமான குழந்தை அப்படின்ட்டு நினைவு பண்ணுங்க சொல்றாரு. வெண்ணெயிலிருந்து முடிவு எடுப்பது போன்று உங்களுக்கு ராஜ்யம் கிடைத்து விடுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, வெண்ணெயில இருந்து முடி எப்படி ஈஸியா எடுத்துடலாம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா ராஜ்யம் கிடைக்குது சொல்லி பாபா சொல்றாரு. வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கின்றது. இதுதான் வினாடியில ஜீவன் முக்தின்னு பாடப்பட்டிருக்குது சொல்லி சொல்றாரு. பாபா நினைச்சு நினைச்சு நம்ம முரளி படிச்சு ஞானம் நிரப்பிக்கிட்டு ஆத்மா உடல்ல தூய்மை ஆயிடுச்சுன்னா அந்த உடல்ல விட்டு போயிடும். அது ஒரு வினாடியில ஒரு செகண்ட்ல அதுக்கு ஜீவன் முக்தி கிடைச்சிடுது. அப்ப உலகமே அதுக்கு சொந்தமாயிடுது. அப்ப நம்ம அடுத்து வரப்போற சொர்க்கத்துல உலகத்தையே நம்ம ராஜ்யம் பண்ண போறோம். எவ்வளவு ஈஸியான வேலை பாருங்க. இது யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் உலகத்துல நடந்துட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா யாருக்குமே தெரியாமலே கடவுள் எவ்வளவு வேலை செய்யறாரு பாருங்க. ஆனா இது உலகத்துல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. எங்கு வேண்டுமென்றாலும் அமருங்கள், சுற்றுங்கள். பாபா சொல்றாரு, எங்க வேணாலும் போங்க, எங்க வேணாலும் உட்காந்துருங்க, ஆனால் தந்தையை நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மறக்காம என்ன மட்டும் மறந்துடாதீங்க, என்ன மட்டும் நினைங்கன்னு சொல்லி சொல்றாரு. தூய்மையாகாமல் எப்படி செல்வீர்கள்? பாபா சொல்றாரு, தூய்மையானாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும், பரந்தாமத்துக்கே தூய்மையானாதான் போக முடியும்னு சொல்றாரு. இல்லையெனில் தண்டனைகளை அடைய வேண்டியிருக்கும். இல்லைன்னா நீங்க தண்டனைகள் அடையணும், தர்மராஜர் இடத்தில் செல்லும் போதுதான் அனைவரின் கணக்கு வழக்குகளும் முடிவடையும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாருங்க, புது பாயிண்ட் பாபா சொல்றாரு. தர்மராஜ்புரிக்கு போயிட்டு அங்க போய் தான் எல்லாருடைய கணக்கு வழக்குக்குமே முடியும்னு சொல்றாரு பாபா. அதாவது இங்க முடிக்கலன்னா அங்க போய் முடிக்க வேண்டியது வரும்னு சொல்றாரு. அதனால இங்கே நம்ம முடிச்சுட்டு போறது நல்லது. இங்கே எதா இருந்தாலும் கர்ம போகத்தை அனுபவிக்கலாம், சண்டை சச்சரவு எல்லாத்தையும் அனுபவிச்சு, யாராவது திட்டினாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். இங்கே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா அங்க போய் அவர் முன்னாடி நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்க போய் நின்னோம்னா கண்டிப்பா பதவி குறைஞ்சிடும் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த அளவிற்கு தூய்மையாகின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, நீங்க எந்த அளவுக்கு இங்க தூய்மை ஆயிடுறீங்களோ அந்த அளவுக்கு போயிட்டு அங்க உயர்ந்த பதவியை அடைவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அசுத்தமாக இருந்தீர்கள் எனில் காய்ந்த ரொட்டி சாப்பிடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க நீங்க அசுத்தமா தூய்மையா ஆகாம அப்படியே இருந்தீங்கன்னா அப்ப பஞ்சம் பட்னி எல்லாம் வந்த பிறகு ரொட்டி கூட கிடைக்காது. அப்புறம் காஞ்ச ரொட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும், அதை சாப்பிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ பாவங்கள் அழியும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைச்சாதான், இப்ப அவர் சொல்லும் போதே நினைக்கணும். இப்ப நம்ம நினைக்கலன்னா பாவம் அழியாது. அதனால சொல்றாரு, இப்ப ஏன் நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா பாவம் எல்லாம் அழிஞ்சிரும் சொல்லி பாபா சொல்றாரு. இது செலவிற்கான விஷயம் எதுவுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஏதாவது நம்ம காசு செலவு பண்ண வேண்டிய விஷயம் இருக்கா? எதுவுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. வீட்லயே இருங்க, நீங்க எங்கேயும் எனக்கு தேடி இந்த இந்த இடத்துக்கு வா, அந்த ஊருக்கு வா, காசிக்கு வா, ராமேஸ்வரத்துக்கு வா, பாபா கூப்பிடுறாரா? காசுலாம் செலவே கிடையாது இல்லையா? பாபா என்ன சொல்றாரு? வீட்லயே இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எங்க இருந்தாலும் வீட்லயே இருங்க, என்னை நினைவு பண்ணுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையிடமிருந்து மந்திரத்தை அடையுங்கள், தந்தைகிட்ட இருந்து மந்திரத்தை அடையுங்கன்னு சொல்லிடுறாரு. அது என்ன மந்திரம்னா மன்மனாபவ மந்திரம். ஆத்மான்னு புரிஞ்சு பகவான பரம்பிதா பரமாத்மா சிவனை நினைக்கணும், அப்பாவை அன்பா நினைக்கணும். இதுதான் தந்தையருடைய மந்திரம். அதை அடையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு.
இது மாயாவை வசப்படுத்துவதற்கான மந்திரமாகும் சொல்லி சொல்றாரு. மன்மனா பவ, இந்த மந்திரம் அடைந்து விட்டீர்களா, பிறகு வீட்டிற்கு செல்லுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மந்திரம் அடைஞ்சிட்டீங்க இல்லையா, அப்ப வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. வாயால் எதுவுமே கூற வேண்டாம். பாபா சொல்றாரு, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இதெல்லாம் நம்ம பக்தியில சொல்லிட்டு வந்தாலும் அந்த மாதிரி வாயாலெல்லாம் எதுவுமே சொல்லவே வேண்டாம்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா மற்றும் ஆஸ்தி அவ்வளவுதான், நினைச்சிட்டே இருங்க. பாபா நினைங்க, ஆஸ்தியை நினைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். சொர்க்க ராஜ்யத்தை நினைவு பண்ணுங்க. நான் போயிட்டு இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், சொர்க்கம் எப்படியெல்லாம் இருக்கும் அதை நினைவு பண்ணிட்டே இருங்கன்னு சொல்றாரு பாபா. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நாம் சதோ பிரதானம் ஆகிவிடும். நம்ம பாபாவை நினைக்க நினைக்க நம்ம சதோ பிரதானமா முதல்ல எப்படி நடிக்க வந்தோம் அதே மாதிரி ஆயிடுவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாவங்கள் அழிந்து விடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அப்புறம் நம்ம பண்ண பாவம்லாம் 63 ஜென்மங்களா நம்ம பண்ண பாவம்லாம் ஈஸியா பாபா நினைக்க நினைக்க யோகா மூலமாவே நினைவு யாத்திரை மூலமாவே அழிஞ்சு போயிடும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. எல்லாமே நமக்கு தெரியும், அதான் பாபா சொல்றாரு. பாபா தனது அனுபவத்தையும் கூறுகின்றார். பிரம்மா பாபா அவருடைய அனுபவத்தையும் சொல்றாரு. சாப்பிடுவதற்காக அமர்கின்றேன், நான் பாபாவை நினைவு செய்து சாப்பிடுகின்றேன். பாபா சாப்பிட உட்காரும் போது பாபா நினைச்சிட்டு தான் சாப்பிட்றாராம். பிறகு உடனே மறந்து விடுகின்றேன், உடனே மறந்து போயிடுறாராம். ஏன் மறக்கிறாரு? ஏனெனில் யாருடைய தலையில் என்று பாடப்பட்டிருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஆத்மா அதிகமாக சேவை செய்கின்றது, அவரை நினைவு செய்ய வேண்டும் போன்ற எத்தனை எண்ணங்களை உருவாக்க வேண்டியிருக்கின்றது. அவர் யாரை நினைக்கிறாருன்னா, இந்த ஆத்மா நல்லா சேவை பண்றாங்க, யாரோ சேவை செய்யற ஆத்மாவை நினைவு செய்யறாராம் பாபா. அவரை பத்தி எல்லாம் எண்ணங்கள் ஓடுதான், உருவாக்கிட்டு இருக்கிறாராம். அதனால சாப்பிடும்போது பாபா மறந்துட்டாராம் சொல்றாரு. சேவாதாரி குழந்தைகள் மீது மிகவும் அன்பு செலுத்துகின்றார். பிரம்மா பாபா கூட யாரெல்லாம் சேவை பண்ற குழந்தைங்களோ அவங்க மேல மிகவும் அன்பு செலுத்துறாராம் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சரீரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆத்மாவை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கும் கூறப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம எப்படி நினைக்கணும் அப்படின்னா, அந்த சரீரத்தை நினைக்கக்கூடாது, சரீரத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவை நினைவு செய்யுங்கன்னு சொல்லி நமக்கும் சொல்றாரு பாபா. இப்போ இங்கு நீங்கள் வருவதே சிவபாபா விடத்தில் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம வந்திருக்கிறதே கடவுள்கிட்ட. தந்தை அங்கிருந்து கீழே வந்திருக்கின்றார். அங்க கடவுள் நமக்காக தான் மேல இருந்து பரந்தாமத்துல இருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறாரு. பகவான் வந்திருக்கின்றார் என்று நீங்கள் அனைவருக்கும் கூறுகின்றீர்கள். இப்ப நம்ம சொல்றோம், கடவுளே வந்துட்டாருங்க, அவர் தாங்க பாடம் எடுத்துட்டு இருக்கிறாருன்னு நம்ம எல்லாருக்கும் சொல்றோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் புரிந்து கொள்வது கிடையாது. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யுக்தியுடன் கூற வேண்டியிருக்கிறது. யுக்தியா சொல்லுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லைக்குட்பட்டவர் மற்றும் எல்லையற்றவர் என இரு தந்தைகள் உள்ளனர். இப்ப ரெண்டு தந்தையுடைய கதையை சொல்லுங்க. இப்போது எல்லையற்ற தந்தை ராஜ்யத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் சொல்லி சொல்லுங்கன்னு சொல்றாரு பாபா. வாங்க ஆஸ்தி அடைங்க, நீங்களும் கடவுளுடைய குழந்தைகள் தான், ஆஸ்தி அடைங்கன்னு சொல்லி சொல்லுங்கன்றாரு. பழைய உலகின் விநாசமும் எதிரில் இருக்கின்றது, இதெல்லாம் சொல்லுங்க. பழைய உலகம் இப்ப விநாசமாக போகுது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை பல தர்மத்தின் விநாசம் ஏற்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை கூறுகின்றார், என் ஒருவரை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்து போய்விடும். இப்ப பாபா சொல்றாரு, கடவுளே வந்துட்டாரு, சொல்றாரு என்னை நினைச்சீங்கன்னா உங்க பாவங்கள் அழிஞ்சிரும்னு சொல்றாரு. இது யோகா அக்னி ஆகும். இந்த மாதிரி ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைக்கிறதுக்கு யோக அக்னின்று பெயர் சொல்லி பாபா சொல்றாரு. இதன் மூலம் நீங்கள் தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாக ஆகி விடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்கணும். இந்த முறையை தந்தை தான் கூறியிருக்கின்றார். தந்தை மலர்களாக ஆக்கி கண்களில் அமர வைத்து அழைத்து செல்வார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா நம்ம சதோ பிரதானமா ஆன பிறகு, நம்மள மலரெல்லாம் ஆயிட்ட பிறகு நம்மள கண்ணுல அமர வச்சு கூட்டிட்டு போவாராம். எந்த கண்கள் சொல்லி பாபா கேக்குறாரு. ஞான கண்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த கண்ணுல பாபா அமர வச்சு கூட்டு போவார்னா, அவர் ஞான கண்ணுல, அவர்னா ஞான கடல் இல்லையா, அவரோட ஞான கண்கள்ல அமர வச்சு நம்மளை கூட்டுட்டு போவாராம் பாபா சொல்றாரு. ஆத்மாக்களை அழைத்து செல்கின்றார், கண்டிப்பாக சென்றே ஆக வேண்டும் என்று நினைக்கின்றனர் பாபா சொல்றாரு. இப்ப ஆத்மாக்களை எல்லாம் கூட்டிட்டு போறாருல, கண்டிப்பா நம்ம எல்லாரும் போய் ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பு ஏன் தந்தையிடமிருந்து ஆசை அடையக்கூடாது? எல்லாரும் போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா ஏன் பாபா நினைச்சு ஆசை அடைய மாட்டாங்கன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. மிக உயர்ந்த வருமானமாகும் இது, மிக உயர்ந்த வருமானம் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையை மறப்பதன் மூலம் பிறகு நஷ்டமும் அதிகமாக இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க என்ன நினைக்கலீங்கன்னா ரொம்ப நஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உறுதியான வியாபாரிகளாக ஆகுங்கள். பாபா டெய்லியுமே சொல்றாரு, சார்ட் வைங்க, எவ்வளவு நேரம் நினைச்சேன்ட்டு சொல்லிட்டே இருக்கிறாரு. உறுதியான வியாபாரிகளா ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மட்டுமே ஆத்மா தூய்மையாக ஆகும் சொல்லி பாபா சொல்றாங்க. பாபா நினைச்சா மட்டும்தான்
ஆத்மா தூய்மையாகும். மற்றபடி ஆத்மால இருக்கிற அழுக்குகள்லாம் நீங்காது, பாவ சுமையெல்லாம் நீங்காது. பாவம் போகணும்ன்ட்டு அந்த கங்கையில எல்லாம் போய் குளிக்கிறாங்க இல்லையா, அதனாலாம் ஆகாது. பாபா நினைச்சா மட்டும்தான் பாவம் போகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு ஒரு சரீரத்தை விட்டு விட்டு மற்றொன்றை எடுத்துக்கொள்ளும். பிறகு ஆத்மா என்ன ஆகும், தூய்மை ஆயிடுச்சுன்னா இந்த சரீரத்தை விட்டுட்டு மற்றொரு சரீரத்தை எடுத்துக்கொள்ளும் சொல்லி பாபா சொல்றார். ஆக தந்தை கூறுகின்றார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, ஆத்மா அபிமானிகளாக ஆகுங்கள். குழந்தைகளே, இப்ப நீங்க அந்த உடல்ன்ற அபிமானத்தை மறந்துட்டு நான் ஆத்மா என்ற அபிமானத்துல வாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பழக்கத்தை உறுதியாக உருவாக்கி கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இதே பழக்கமாயிரும். நீங்க அப்படியே உறுதியா நான் ஆத்மா ஆத்மான்னு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு ஒரு செயலும் செய்யும் போது நான் ஆத்மா நெற்றிபுறத்துல இருந்து இந்த கை கால்களை இயக்குறேன், நான் நடக்கும்போது நான் ஆத்மா நடந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி பயிற்சி பண்ண 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 அந்த பழக்கம் வந்து உருவாகிடும். உறுதியாக உருவாக்கி கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையிடத்தில் படித்து கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் நீங்கிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சு பாபாட்ட முரளி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்க கஷ்டம்லாம் போயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. சிவாலயத்திற்கு சென்று விடுவீர்கள், அப்புறம் நீங்க சொர்க்கத்துக்கு போயிருவீங்க. அப்புறம் என்ன, உங்க காட்டுல மழைதான்னு சொல்லி பாபா சொல்றாரு. சந்திரகாந்த வேதாந்தத்திலும் இந்த கதை இருக்கின்றது. படகு எப்படி செல்கின்றது, இடையில் இறங்குகின்றனர், எந்த பொருளாவது உள்ளம் ஈடுபட்டு விடுகின்றது. ஒரு வேதாந்தத்துல ஒரு கதை இருக்கு. சந்திரகாந்த வேதாந்தத்துல ஒரு படகு போயிட்டு இருக்குதா, அந்த படகுல இருந்து இடையில இறங்கிடுறாங்களாம். ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒரு பொருளை பார்த்து ஆசைப்பட்டுட்டு உள்ள ஆசைப்பட்டுருது, அதனால படகை விட்டு இறங்கிடுறாங்களாம். பிறகு படகு சென்று விடுகின்றது சொல்லி ஒரு கதை இருக்குதான். படகுன்றது நம்ம பாபாவுடைய படகுதான். சங்கமேகன்ற படகுல நம்மளாம் உட்காந்துருக்கோம். திடீர்னு கலியுகத்துல ஏதோ ஒரு பொருளை பார்த்து ஆசைப்பட்டு இறங்கிட்டோம்னா அவ்வளவுதான், சங்கமேகம் முடிஞ்சு போயிடும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனால படகு இருக்கும் போதே முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரம் மீண்டும் உருவாகும். இதே சாஸ்திரங்கள்லாம் திரும்ப உருவாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் படிப்பீர்கள், நீங்க மீண்டும் வந்து படிப்பீங்க. எல்லாத்தையும் திரும்ப நீங்க நடிச்சு வருவீங்க இல்லையா அடுத்த கல்பம், அப்ப படிப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா வருகின்ற பொழுது பிறகு இவ்வனைத்தையும் விட்டு விடுவீர்கள். ஆனா பாபா எப்ப வராரோ, ஞானம் நமக்கு சொல்றாரோ, அப்ப நம்ம எல்லாத்தையும் விட்டுருவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரையும் அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இப்ப வந்துட்டாரு பாரஸ்நாத், நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காரு. நம்மளையும் தூய்மையாக்கி அவரோட அழைத்து போவாரு. பாபா சொல்றாரு, பாரதத்தின் ஏற்றம் மற்றும் வீழ்ச்சி எப்படி ஏற்படுகின்றது என்பதை மிக தெளிவாக இருக்கின்றது. பாருங்க, இந்த இந்தியா எப்படி இப்படி ஆச்சு, பாரதன்ற பேர்ல இருந்து எப்படி ஆச்சு, எப்படி ஏற்றம் ஏற்பட்டது, எப்படி வீழ்ச்சி ஏற்பட்டது, எப்படி வீழ்ச்சி ஏற்பட்டுன்றது தெளிவா இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவர் கருப்பாக மற்றும் வெள்ளையாக ஆகின்றார். பாருங்க, இந்த கிருஷ்ணர் தான் வந்து வெள்ளையாவும் இருக்கிறாரு, அப்புறம் கருப்பாவும் மாறுறாரு. பிரம்மாவில இருந்து விஷ்ணு, விஷ்ணுவில இருந்து பிரம்மா, இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. பக்தி மார்க்கத்துல சித்திரங்கள்லாம் கூட இருக்குது. விஷ்ணு வயத்துல இருந்து பிரம்மா வந்ததா காமிச்சிருக்காங்க. அதே பிரம்மா தான் வந்து ஒரு பிறவியில ஜீவன் முக்தி அடைஞ்சு விஷ்ணு ஆகிறாரு. விஷ்ணு தான் வந்து 84 பிறவிகள் எடுத்து திரும்ப பிரம்மாவாகிறாரு. இததான் அவங்க பக்தி மார்க்கத்துல அந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஆனா பொருள் எதுவும் புரியாம சித்திரம் வரைஞ்சிருக்காங்க. இவர் ஒருவர் மட்டுமே ஆவதில்லை, ஒரு பிரம்மா மட்டும் விஷ்ணு ஆகுறதில்ல. பிராமண குலத்தினர் எல்லாருமே, பிராமணர்கள் எல்லாருமே தான் 108 பேர் விஷ்ணு ஆகுறாங்க. அதுதான் பாபா சொல்றாரு, ஒருவர் மட்டுமே ஆவதில்லை, இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. கருப்பு மற்றும் வெள்ளை கிருஷ்ணரையும் புரிந்து கொள்ள வேண்டும். பாபா சொல்றாரு, இந்த ஷியாம் சுந்தர்னு சொல்றாங்க இல்லையா, ஷியாம்னா கருப்பு, சுந்தர்னா வெள்ளை. அந்த கருப்பு கிருஷ்ணர் வெள்ளை கிருஷ்ணர் உருவாக்கியிருக்காங்கல்ல, அதையும் புரிஞ்சுக்கோங்க. அந்த கிருஷ்ணர் தான் வெள்ளையா இருந்தாரு, அவரு தான் மறுபிறவை எடுத்து இந்த மாதிரி கருப்பாயிட்டாரு. சொர்க்கத்திற்கு செல்கின்றார் எனில் நரகத்தை எட்டி உதைக்கின்றார். அப்படி ஒரு படம் இருக்கு இல்லையா, நரகத்தை எட்டி உதைக்கிற மாதிரி. அது ஏன்னா அவர் சொர்க்கத்துக்கு போறாரு. இப்ப எல்லாத்தையும் அந்த நரக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எட்டி உதைச்சிட்டு சொர்க்கத்துக்கு போறாரு. பாபா சொல்றாரு, இது சித்திரத்தில் தெளிவாக இருக்கின்றது அல்லவா, இது எல்லாமே சித்திரத்துல ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி இருக்குது இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. உங்களது ராஜ்யத்திற்கான சித்திரமும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம சொர்க்கத்தினுடைய சித்திரம் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாமே பாபா டிரான்ஸ்ல போய் தாதிகள் சித்திரங்கள் எல்லாம் பார்த்து, காட்சிகளா பார்த்து அதை தான் இப்ப வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிய செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். குட் மார்னிங் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
பாபாவின் கட்டளைகளை பாலனை செய்வதற்காக நான் ஆத்மா சகோதரன் சகோதரன் என்ற நினைவில் இருக்கின்றேன். பிரக்குட்டியின் பூர்வ மத்தியில் நடுவில் நான் வாசம் செய்கின்றேன். நான் எல்லையற்ற தந்தையின் குழந்தை. இது என்னுடைய ஈஸ்வரிய குடும்பம் என்ற நினைவுகளில் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எப்பயுமே ஆத்மா சகோதரன் சகோதரன், இது என்னுடைய ஈஸ்வரிய ஃபேமிலி, நான் பாபாவுடைய குழந்தை, இந்த நினைவுலாம் இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா அபிமானியாக ஆகக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இரண்டாவது பாயிண்ட், தர்மராஜின் தண்டனையிலிருந்து விடுபடுவதற்காக தனது அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். இங்கேயே எல்லா கணக்கு வழக்கையும் முடிச்சிருங்க, அப்பதான் நீங்க தர்மராஜ்புரிக்கு போகாம பாஸ்வித்தானராகி போயிருவீங்க, பாபா கூட போயிடலாம்னு சொல்லி பாபா சொல்றாரு. மாயாவை வசப்படுத்துவதற்கான எந்த மந்திரம் கிடைத்திருக்கின்றது அதனை நினைவு செய்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். மாயாவை வசப்படுத்துவதற்காக மண்மனாபவ பாபாவை மனதினால நினைவு செய்யணும். ஆத்மா என உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யற மந்திரம் கிடைச்சிருக்குது, அதனை நினைவு செய்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், பிந்து ரூபத்தில் நிலைத்திருந்து மற்றவர்களுக்கும் நாடகம் என்ற பிந்துவின் நினைவு ஏற்படுத்தக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுக, விக்ன விநாசக் ஆகுக என்ற வரதானம் பாபா கொடுக்குறாரு. இப்போ நமக்கு நிறைய தடைகள் வருது, நாடகத்துல தடைகள் பதிவாயிருக்கு, தடைகள் வருது. அப்ப தடைகளை வென்றவரா ஆகணும்னா எப்படி ஆக முடியும்? வரதானம் கொடுக்கிறார் பாபா. பிந்து ரூபத்துல நிலைச்சிருந்து மற்றவர்களுக்கும் நாடகம் என்ற பிந்துவின் நினைவை ஏற்படுத்தக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுக சொல்லி பாபா சொல்றாரு. முயற்சியின் போது எல்லாருக்குமே நாடகன்றது மறந்து போயிடுது, நடிப்புல ஒன்றி போயிடுறாங்க இல்லையா? அப்ப நிறைய தடைகள் வருது, எல்லாருக்கிட்டையுமே வருது. பிகேஸும் சரி நான் பிகேஸும் சரி நாடகன்ற அந்த பாயிண்ட்டை மறந்து போயிடுறாங்க, அதனால தடைகள் வருது. அதனால நீங்க பிந்து ரூபத்துல நிலைச்சிருந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க, நாடகன்றத ஞாபகப்படுத்துங்க. அதுக்கு பிந்துவா இருக்கும்போது தான் ஞாபகப்படுத்த முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது தடைகளை வென்றவரா ஆக முடியும்னு சொல்லி பாபா வரதானம் கொடுக்குறாங்க. எந்த குழந்தைகள் எந்த ஒரு விஷயத்திலும் கேள்வி எழுப்பவில்லையோ, சதா பிந்து ரூபத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியத்தில் மற்றவர்களுக்கும் நாடகத்தின் பிந்துவை நினைவுபடுத்துகிறார்களோ அவர்கள்தான் விக்ன விநாசக் என்று கூறப்படுகின்றனர். பாருங்க, பாபா சொல்றாரு, எந்த முயற்சி பண்ற குழந்தைகள் எதுலையுமே கேள்வி எழுப்ப மாட்டாங்க, நாடகம்னு ஒத்துக்குவாங்க, எது நடந்தாலும் இது டிராமா, எது நடக்க வேண்டியது இருக்குன்ட்டு ஒத்துக்குவாங்க. அப்ப சதா புள்ளி ரூபத்துல நிலைச்சிருந்து ஒவ்வொரு காரியத்திலும் மற்றவர்களுக்கும் நாடகத்தினுடைய நினைவை ஏற்படுத்துவாங்க, அவங்க தான் விக்ன விநாசகன்னு சொல்லப்படுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் மற்றவர்களையும் சக்திசாலியாக்கி வெற்றி என்ற லட்சியத்தின் நெருக்கத்தில் அழைத்து வருவார்கள். அவங்க தானும் சக்திசாலியா மாறுவாங்க, மற்றவர்களையும் சக்திசாலியாக்கி வெற்றி என்ற பாதைக்கு கொண்டு வருவாங்க, லட்சியத்தின் நெருக்கத்துல எல்லாரையும் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் எல்லைக்குட்பட்ட வெற்றியின் பிராப்தியை பார்த்து குஷியடைந்து விட மாட்டார்கள். அவங்க இந்த எல்லைக்குட்பட்ட வெற்றியில குஷியடைந்து விட மாட்டாங்க, ஆனால் எல்லையற்ற வெற்றி மூர்த்தியாக இருப்பார்கள். அந்த எல்லையற்ற வெற்றி, லட்சுமி நாராயணா ஆகக்கூடிய வெற்றி, அதுதான் 5 விகாரத்தின் மீது வெற்றி, அதுதான் எல்லையற்ற வெற்றி. அவங்க அந்த எல்லையற்ற வெற்றி மூர்த்தியாக தான் இருப்பாங்க. அவங்க இந்த சாதாரண இந்த சின்ன விஷயங்கள், இப்ப கிடைக்கிற வெற்றி, இப்போ சேவையில கிடைக்கிற குஷி வெற்றி, இதுலலாம் அவங்க குஷி அடைந்து விட மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சதா ஏக்ரஸா இருப்பாங்க, ஒரு சிரேஷ்ட சிதையில நிலைத்திருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்பயுமே ஒரே மனநிலையில ஒரு தந்தையினுடைய ஒரு திலாராமுடைய நினைவுல ஏக்ரஸா இருப்பாங்க, ஒரே சிரேஷ்ட ஸ்திதியில நிலைச்சிருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் தனது வெற்றியின் சுயஸ்திதியின் மூலம் தோல்வியையும் கூட மாற்றி அமைத்து விடுவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்களுக்கு அந்த வெற்றி போன கல்பத்துல வெற்றி பெற்று போனாங்க இல்லையா, அவங்கதான் வெற்றி பெற்று போனாங்க, 5 விகாரத்தை வெற்றி அடைஞ்சு போனவங்க அவங்களுடைய சுயஸ்திதியின் மூலமாக தோல்வியை கூட மாற்றி அமைச்சிருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவங்களுக்கு தோல்வியே ஏற்பட்டா கூட அதை மாற்றி அமைச்சு, அந்த தோல்வி கூட எனக்கு வெற்றி தான், வெற்றியுடைய படிக்கட்டு அப்படின்னு மாற்றி அமைச்சிருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன், ஆசிர்வாதம் அடைவது மற்றும் ஆசிர்வாதம் கொடுக்கும் போது மிக விரைவாக மாயாஜித் ஆகிவிடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நேத்து இதே சொன்னாரு, ஆசிர்வாதம் பிளெஸிங்ஸ், நம்ம ஆசிர்வாதம் கொடுப்பது மற்றும் அடைவது, இது 2 தான் முக்கியம்னு சொல்லி பாபா நிறைய முறையில சொல்லியிருக்காங்க. நீங்க எதுவுமே பண்ணலைன்னா கூட எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருங்க, ஆசீர்வாதம் எடுத்துட்டே இருங்கன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க. ஆசீர்வாதம் அடைவது மற்றும் ஆசீர்வாதம் கொடுக்கும் போதுதான் நம்ம மிக விரைவாக மாயை வென்ற ஆத்மாவா ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மாயாஜித் ஆகணும்னா ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.